இந்தியா மேல நியூக்ளியர் பாம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்டேருந்து நம்மளுக்கு த்ரெட் வந்திருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? 1960ஸ்ல டாக்டர் ஹோமி பாபா ஜவஹர்லால் நேரு கிட்ட சொல்றாரு. இது மாதிரி நம்மளும் நியூக்ளியர் பாம்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நேரு நியூக்ளியர் பாம் வேணா நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு எலக்ட்ரிசிட்டி இது மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதனால பொதுமக்களுக்கு நிறைய யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இவர் இது சொன்ன அதே டிகேட் இந்தியா பாகிஸ்தான் வார் நடக்குது. இந்த வார்ல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற விதமா யூகே அவங்களோட ராணுவ படைய கப்பல்லேருந்து அரேபியன் சீல கொண்டு வராங்க. அதே சமயம் யூஎஸ் அவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை பே ஆஃப் பெங்கால் கிட்ட கொண்டு வராங்க. லிட்ரலா இந்தியாவோட 3 பக்கமுமே த்ரெட். இந்த சுச்சுவேஷன்ல தான் அமெரிக்கா நம்ம மேல நியூக்ளியர் பாம்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டன் பண்றாங்க. அந்த டைம் தான் இந்தியா ரியலைஸ் பண்ணிட்டு நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் ஒரு கண்ட்ரிக்கு அப்படிங்கிறது. அந்த டைம் 5 கண்ட்ரிஸ் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்தது. அந்த 5ல் 3 பேர் நம்மளோட எனிமீஸ். ஒரு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி தயாரிக்கணும்னு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி நினச்சா ட்ரெமெண்டஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் வரும், எஸ்பெஷலி டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்டேருந்து. ஃபார் எக்ஸாம்பிள், லிபியா சீக்ரெட்டாக நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ எக்கச்சக்க சாங்ஷன்ஸ் அதனால போட்டு யூஎஸ் யூகேல இருக்கிற இன்ஸ்பெக்டர்ஸ் கண்ட்ரி உள்ளார வந்து அந்த நியூக்ளியர் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற பார்ட்ஸை பேக் பண்ணி வெளில கொண்டு போனாங்க. ஈராக்கில் சதாம் ஹுசைன் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கணும்னு நினைக்கிறப்போ இதையே ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக வச்சு யூஎஸ் சதாம் ஹுசைனை போட்டு தந்தாங்க. ஏன் இப்போ நடக்கிற யூஎஸ் ஈரான் வார்லையுமே யூஎஸோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்தியா எப்படி நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரித்தாங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மேப்பில் எந்தெந்த கண்ட்ரிஸ் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மேப். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லிங்க்குங்கிறது எந்த கண்ட்ரியோட ஹெல்ப் வச்சு எந்த கண்ட்ரி வந்து நியூக்ளியர் சூப்பர் பவராக ஆனாங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் எந்த ஒரு ரெட் லிங்க்குமே இருக்காது. அப்படின்னா இந்தியா இண்டிஜினியஸாக அவங்களோட நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரித்தாங்க. இந்தியாவில் எஜுகேஷன் சரியில்லை, இன்னோவேஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்தியா இதை எப்படி சாதிச்சு காட்டுச்சு? இந்தியா நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறப்போ என்னென்ன இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணாங்க? எல்லா தடையும் தாண்டி எப்படி இந்தியா நியூக்ளியர் சூப்பர் பவர் ஆனாங்க? இந்த வீடியோவில் லெட்ஸ் டிகோட் இந்தியாஸ் நியூக்ளியர் ஸ்டோரி. பிரிட்டிஷர்ஸ் ஆண்டுகிட்டு இருந்த காலத்தில் ஒரு வெல்த்தி பார்சி குடும்பத்தில் ஹோமி ஜஹாங்கீர் பாபா பிறக்கிறாரு. இவருக்கு ஃபிசிக்ஸ் மேலே ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இவங்களோட அப்பாவுக்கு இவர் இன்ஜினியர் ஆகணுன்றாரு. எனக்கு இன்ஜினியர் பிறந்துட்டான். அவங்க ஃபேமிலிக்காக இவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இவருக்கு ஃபிசிக்ஸ் மேலே இருக்கிற ஆர்வனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட சேர்த்து இவங்க ஃபிசிக்ஸும் சேர்த்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் வெக்கேஷனுக்காக 1939 இவர் இந்தியா வந்தோடனே வேர்ல்டு வார் 2 வெடிக்குது. வேர்ல்டு வார் 2ல் இந்தியாவில் இருக்கிறதே சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே இருக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. வேர்ல்டு வார் 2னால் நடந்த ஒரு நல்ல விஷயம் இது. நல்லா ஃபிசிக்ஸ் தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரிங் சயின்டிஸ்ட், டாடா ஃபேமிலியோட க்ளோஸாக இருக்கிற ஒரு இந்தியன் பேட்ரியாட் இந்தியாவிலே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இவர் இந்தியா வந்ததுக்கப்புறமா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் சிவி ராமனுக்கு அடியில் இவர் ரிசர்ச் சயின்டிஸ்டாக வேலை பார்க்குறாரு. அவர் வேலை பார்க்கும்போது தான் தெரியுது, வேறு கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவில் இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை மாற்றுறதே இவரோட மிஷனாக வச்சுக்கிட்டு 3 முக்கியமான விஷயங்கள் இந்தியாவுக்கு பண்ணுறாரு. முதல் விஷயம், செட்டிங் அப் ஆஃப் டிஐஎஃப்ஆர். இந்தியாவில் இருக்கிற டாப் லீடர்ஸ் அதுக்கு டாடா ட்ரஸ்ட்டை கன்வின்ஸ் பண்ணி இவர் வந்து ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் பண்ணுறாரு. இதுதான் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இங்கே நியூக்ளியர் சயின்ஸ் பற்றி படிக்கிறதும் ரிசர்ச் பண்ணுறதும் அதுக்கு ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இந்த இன்ஸ்டிடியூட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரெண்டாவது, இம்ப்ளிமெண்டிங் அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் 1948. இந்த ஆக்ட் படி அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செட் பண்ணுறாங்க. இதை ஹெட் பண்ணுறது ஜஹாங்கீர் பாபாவாக இருக்காரு. ஸோ இந்த கமிஷன் டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த கமிஷன் தான் நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது, நியூக்ளியர் எனர்ஜிக்கு தேவைப்பட்ட ப்ராடக்ட்ஸை இந்தியா ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னு, யுரானியம், தோரியம் மாதிரி ப்ராடக்ட்ஸை இந்தியா ஃபுல்லாக எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் செட் பண்ணுறது, நியூக்ளியர் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நியூக்ளியர் எனர்ஜி ரிலேட்டடாக எல்லா விஷயமுமே பண்ணுறாங்க. மூணாவது, கிரியேஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இதுக்கு அடியில் தான் வந்து நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணாங்க.
இது லேட்டராக பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றப்படுது. இந்த டைம் தான் நெஹ்ரு கிட்ட பாபா நம்மளும் நியூக்ளியர் பாம்ஸ் தயாரிக்கணும், இல்லைனா இன்டர்நேஷ்னல் த்ரெட் நமக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நெஹ்ருக்கு நியூக்ளியர் எனர்ஜியை வச்சு இந்தியன்ஸோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசை. 1950s 1960ஸில் உலகம் இந்தியாவை டிஃப்ரெண்ட்டாக பார்த்துச்சு. அப்போது இந்தியா வந்து ஒரு புவர் கண்ட்ரி பட் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அந்த டயத்தில் வந்து நியூக்ளியர் எனர்ஜியை பாசிட்டிவ் விஷயத்துக்காக பயன்படுத்துறதுக்கு நாலேஜ் ஷேர் பண்ணுறதை வரவேற்றாங்க. நிறையா கண்ட்ரிஸ் அந்த டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கனடா நம்மளுக்கு வந்து சைரஸ் நியூக்ளியர் ரியாக்டர் தயாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் இந்தியா செகண்ட் நியூக்ளியர் ரியாக்டர். அதுக்கப்புறமா யூஎஸ் நம்மளுக்கு வந்து ஹார்ட் வாட்டர் கொடுத்தாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் காம்போனண்ட் நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு. அதே சமயம் யூகே அதுமா ஃப்ரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து நம்மளோட சயின்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணாங்க. எவ்வளோ பாசிட்டிவான என்வாயன்மெண்ட் இருக்குது. ஆனால் 1974க்கு அப்புறம் இந்தியாவுக்கு எந்த ஒரு கண்ட்ரியுமே நியூக்ளியர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதையும் மீறி ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அந்த கண்ட்ரி மேலே ஹெவி சாங்ஷன்ஸ் போடுறாங்க மேஜர் கண்ட்ரிஸ். ஏன் இது நடந்தது? இந்தியா அப்படி என்ன பண்ணுச்சு? இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ட்ரீட்டியில் கையெழுத்து போடாதது. அப்படி என்ன ட்ரீட்டி அது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1945ல் வேர்ல்டு வார் 2 ஹிரோஷிமா நாகசாக்கி பாம் பிளாஸ்டோட முடியுது. இந்த பாம் பிளாஸ்டில் தான் தெரிய வருது நியூக்ளியர் வெப்பன்ஸ் எவ்வளோ டிஸ்ட்ரக்டிவான வெப்பன் அப்படிங்கிறது. இந்த வெப்பன்ஸை தயாரிக்கணுங்கிற போட்டியில் எல்லா டெவலப்ட் கண்ட்ரிஸும் இறங்குறாங்க. அடுத்த 4 வருஷத்தில் சோவியத் யூனியன் தயாரிக்கிறது. அதுக்கப்புறம் டப்புன்னு யூகே, ஃப்ரான்ஸ், சைனா நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கிறாங்க. இந்தியாவுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டு சைனா நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கும் போது தான். சைனா நியூக்ளியர் சூப்பர் பவர் ஆனால் அதே வருஷம் ஹோமி பாபா ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் விடுறாரு. இந்தியா குட் மேனுஃபேக்சர் அன் அட்டாமிக் பாம் வித்தின் ரஃப்லி 18 months இஃப் த கவர்மெண்ட் டிசைடட் டு டூ ஸோ. உலகம் முழுக்க ஒரு பதட்டம் உண்டாகுது. என்னடா இப்படி எல்லா கண்ட்ரீஸுமே நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிச்சுட்டு இருந்ததுன்னா உலகம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் தான் யூகே, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சைனா இந்த 5 கண்ட்ரீஸுமே சேர்ந்து நான் ப்ரொலிஃபரேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போகிறோம். இந்த ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னா 1967க்கு அப்புறம் எந்த ஒரு கண்ட்ரியுமே நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கக்கூடாது. மீறி தயாரிச்சிங்க அப்படின்னா நாங்கள் எல்லாருமே உங்களை எதிர்ப்போம், உங்கள் மேலே சாங்ஷன்ஸ் வரும், உங்களுக்கு எந்த ஒரு நியூக்ளியர் டெக்னாலஜியுமே ஷேர் பண்ண மாட்டோம். இந்த ட்ரீட்டியை ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸும் சைன் பண்ணுறாங்க. ஆனால் 3 கண்ட்ரிஸ் மட்டும் சைன் பண்ணல. ஒன்று ஆப்வியஸ்லி நம்ம, 2வது பாகிஸ்தான், 3வது இஸ்ரேல். அதர் கண்ட்ரீஸ்க்கு இந்தியா மேலே ஒரு சஸ்பெஷன் வருது. ஒரு வேளை சீக்ரெட்டாக இந்தியா நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவுமே அதான் பண்ணிகிட்டு இருந்தது. நெஹ்ருக்கு அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. ஃபார்ச்சுனேட்லி இவர் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஓகே சொல்லிடுறாரு. நம்மளோட ஹோமி பாபாவுக்கு ஒரே குஷி. ஹோமி பாபாவோட லீடர்ஷிப்பில் சயின்டிஃபிக் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ப்ளூட்டோனியம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதே சமயம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன இருந்ததுன்னா, நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்க மாட்டோம், ஆனால் நினச்சா பண்ண முடியும். எல்லாமே பக்காவாக போயிட்டு இருந்தப்போ 2 மிஸ்டீரியஸான திங்ஸ் நடக்குது. Jan 11, 1966 நம்மளோட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் உஸ்பெகிஸ்தான் போகிறாரு ஒரு பீஸ் ட்ரீட்டியை சைன் பண்ணுறதுக்கு. போகிற இடத்துல ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாருன்னு நியூஸ் வருது. இது ஏன் மிஸ்டீரியஸ் அப்படின்னா, இவருக்கு எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுமே எடுக்கலை. இவங்களோட ஒய்ஃப் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இவர் அன்யூஷுவலாக ப்ளூயிஷ் கலரில் இருக்கார், இவர் உடம்புல நிறைய மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது விஷயம், Jan 24 அதாவது கரெக்டாக 2 weeks கழிச்சு ஜஹாங்கீர் பாபா ஏர் இந்தியாவில் போகிறாரு. போகிறப்போ ஏரோப்ளைன் கிராஷ் ஆகுது. அதில் அவருமே இறந்து போகிறாரு. ஒரே மாதத்தில் இந்தியாவோட டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இறந்து போகிறாங்க. இது இந்தியாவோட நியூக்ளியர் ஸ்டோரிக்கு பெரிய செட்பேக்காக இருக்குது. சாஸ்திரிக்கு அப்புறம் இந்திரா காந்தி தான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. இவங்களுக்கு அடியில் ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை செட் பண்ணுறாங்க. இந்தியாவில் 40%க்கு கீழே மக்கள் வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. ஆனால் இந்தியா கனடா கொடுத்த சைரஸ் ரியாக்டரை வச்சு, யூஎஸ் கொடுத்த ஹார்ட் வாட்டரை வச்சு ப்ளூட்டோனியம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தது. அதை வச்சு நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறதுக்கு. ராஜா ராமண்ணா அப்படிங்கிற இந்தியாஸ் டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணாங்க. இந்த மிஷனோட மேஜர் சேலஞ்ச் என்னென்னா,
India didn't have major nuclear technologies that a lot of countries had. ஸோ நிறையா விஷயங்களை நம்மளே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் பில்ட் பண்ணுற ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். May 18th 1974 இந்திரா காந்தி வழக்கம் போல் அவங்களோட ஆஃபீஸ் வராங்க. அவங்களோட ஆஃபீஸ்க்கு ஒரு கோடட் மெசேஜ் வருது. த புத்தா ஹேஸ் ஸ்மைல்டு அப்படி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ராஜஸ்தானில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. இந்தியா வேர்ல்டுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க, இந்தியா ஹேஸ் மேட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் பீஸ்ஃபுல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த டெஸ்ட்டோட கான்சிக்வன்ஸ் இந்தியாவுக்கு செம ஃபேட்டலாக அமையுது. இதோட விளைவாக 4 விஷயங்கள் நடந்தது. நியூக்ளியர் கோஆப்ரேஷன் வித் இந்தியா வாஸ் கட், டெக்னாலஜி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் were imposed, இன்டர்நேஷ்னல் சாங்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல்ஸ் were followed. 4வது நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்தியா மாதிரி வேறு எந்த ஒரு கண்ட்ரியுமே நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. குளோபல் நியூக்ளியர் ட்ரேட்லேருந்து இந்தியாவை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. அடுத்த 24 வருஷத்துக்கு இந்தியா சைலண்ட்டாகவே இருந்தது. நோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம், நோ நியூக்ளியர் டெஸ்ட், நோ சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ். ஏன் அப்படின்னா, கிரிட்டிக்கல் நியூக்ளியர் காம்பனன்ட்ஸ் பிகேம் ஹார்டர் டு ஆக்சஸ். இந்தியா கிட்ட நாலேஜ் இருந்தது, ஆனால் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு எனஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, எனஃப் மணி இல்லை, இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் இல்லை. அதே சமயம் இந்தியா அந்த சமயம் ஒரு மிகப்பெரிய பாவர்ட்டி கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ நியூக்ளியர் வெப்பன்ஸோட சர்வைவல் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சர்வைவலில் ஃபோக்கஸ் பண்ணி. அப்போ வந்து எவ்ரி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நியூ இந்தியா வாஸ் நாட் ரெடி டு ஃபேஸ் அண்ட் அதர் எக்கனாமிக் சாங்ஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரஷ்ஷிங் இன் டு எக்ஸ்ப்ளோஷன், இந்தியா பிளேட் அண்ட் லாங் டேர்ம் கேம். அப்துல் கலாம் மிசைல்ஸை தயாரித்தார், நியூக்ளியர் ரியாக்டர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணார். 20 வருஷம் கழித்து PV நரசிம்மா ராவ் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆகிறார். இவர் நம்ம நெக்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்தோடனே அப்போது இருக்கிற டாப் சயின்டிஸ்ட் அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. இவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பிக்கஸ்ட் த்ரெட் வருது. யூஎஸ்ஏக்கு தெரிய வந்துட்டு நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட சேட்டிலைட்ஸ் இந்தியாவை சுற்றிட்டு இருந்திருக்கு. அதுலேருந்து அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சோடனே இந்தியாவுக்கு செம ப்ரெஷர் வருது, நீங்கள் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நோ அதர் கோ அப்படின்ட்டு நரசிம்மா ராவ் அந்த ப்ரோக்ராமை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. அடுத்த ஃபியூ இயர்ஸ் கழித்து புது பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க, அடல் பிஹாரி வாஜ்பாய். வாஜ்பாய் வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி இந்த டெஸ்ட்டை பண்ணியே ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்தியா கம்ப்ளீட் சீக்ரெட்டிவ் மோடில் போகிறாங்க. எல்லா மூமெண்ட்டுமே நைட்டில் தான் நடக்குது. வெப்பன்ஸ் எல்லாமே கேமோஃப்ளாகில் மறைச்சி வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. அதே சமயம் நடந்து போகும்போது பின்னாடி இருக்கிற ஃபுட் பிரிண்ட்ஸை கூட அழிக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷனை மொத்தமாக 4 முக்கியமான பர்சனாலிட்டிஸ் லீட் பண்ணுறாங்க. டாக்டர் APJ அப்துல் கலாம் DRDOலேருந்து, டாக்டர் R சிதம்பரம் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன்லேருந்து, டாக்டர் அனில் கபூதர், அப்புறமா K சந்தானம். இவங்களுக்கு அடியில் ஒரு டைனி குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட்க்கு மட்டும் இந்த மிஷன் பற்றி தெரியும். தென் கேம் May 11th 1998. ராஜஸ்தானில் இருக்க போக்ரானில் 3 நியூக்ளியர் பாம்ஸை டெஸ்ட் பண்ணுறாங்க. 2 நாள் கழித்து இன்னும் 2 பாம்பை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உலகத்துக்கு டிக்ளேர் பண்ணுறோம், இந்தியா இஸ் எ நியூக்ளியர் சூப்பர் பவர் அப்படின்னு. உலகத்தோட மேஜர் கண்ட்ரீஸ்லாம் இந்தியா மேலே சாங்ஷன்ஸ் போட ஆரம்பிச்சிது. அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸ்லேயே எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் நம்மளுக்கு சாங்ஷன்ஸ் போட்டுச்சோ, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சப்ரஸ் பண்ணணும்னு பார்த்துச்சோ, அதே கண்ட்ரீஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் ஆகிறாங்க. இந்தியா உலக நாடுகளுக்கு நடுவில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறுது. இந்தியாவோட நியூக்ளியர் சக்ஸஸ் உலகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் கொடுக்குது, இந்தியாவை இனிமேல் யாராலையும் சப்ரஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி பிகேம் நியூக்ளியர் சூப்பர் பவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை